ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, உனக்கான நல்லது நடப்பதற்கான நல்ல நேரம் வந்து விட்டது. இனிமேலும் அலட்சியம் செய்யாமல் நான் சொல்வதை கேட்டு நேர்மையான வழியில் நடக்க ஆரம்பித்து விடு என் செல்வமே. உன்னிடம் என்ன குறைகள் இருக்கிறது என்பதை காட்டிலும் எதெல்லாம் உன்னிடம் நிறைவாக இருக்கிறது என்பதை முதலில் உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ ஆரம்பி. எல்லாருடைய செயல்களையும் விமர்சிப்பதற்கு என இங்கு ஒரு சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால்தான் யார் உன்னை என்ன சொன்னாலும், அவர்கள் நல்ல வார்த்தைகளை பேசினாலும் அல்லது உன்னை பற்றிய குற்றங்குறைகளை சொன்னாலும் கூட எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்க சொல்கிறேன். அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லதாகவும் உகந்ததாகவும் இருக்கும். நல்லது நடக்கும் என்று சொல்லாமல் நல்லதே நடக்கிறது என சொல்லிப்பார். உன் வார்த்தைகளுக்கும் உன் நம்பிக்கைக்கும் உன் எண்ணத்திற்கும் ஏற்றார் போலவே இப்போது நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக நான் நடத்தி கொடுப்பேன். உன்னை சுற்றி துணிந்து கொண்டிருந்த கஷ்ட நஷ்டமான சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் மாறி இப்போது எல்லாமே உனக்கான நல்லதாக நடக்கும்படி நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. இனி நீ கவலை கொள்ள அவசியமே இல்லை என் செல்வமே. உன்னிடம் எல்லா விஷயங்களையும், உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமான நிறைவாய் நான் செய்து கொடுக்க போகிறேன். நிரந்தரம் என எதுவுமே இல்லாத இந்த உலகத்தில் இப்போது உனக்கு இருக்கும் பிரச்சனையும் கூட நிரந்தரமில்லாமல் விலகத்தான் போகிறது. எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் அன்பு காட்டுவதையும் புரிந்து கொள்வதையும் அனுசரித்து போவதையும் மட்டும் உன் வாழ்க்கையாக வைத்துக்கொள். இந்த உலகில் நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் வாழ்வதும் கடினம், அவர்கள் வெற்றி கொள்வதும் கடினம். ஆனால் என் பிள்ளையான நீ எப்போதும் என் மீது நம்பிக்கையோடு இருக்கிறாய். நான் உனக்கு நல்லது செய்வேன், நல்ல வழி காட்டுவேன் என என் மீது நம்பிக்கையோடும் பாசத்தோடும் பக்தியோடும் இருப்பதால் தான் உன்னை வீழ்வதற்கும் விடாமல், உன்னை யாரும் வீழ்த்துவதற்கும் விடாமல் உன் கைகளை பிடித்து நான் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக நீதான் ஜெயிப்பாய் என் செல்வமே. நீ நினைத்ததெல்லாம் அப்படியே உனக்கு நடக்கும்படி உன்னை அருள் செய்வதற்கும் ஆசீர்வாதத்தை வழங்குவதற்குமாக தானே இப்போது நான் உன்னை தேடி வந்துள்ளேன். அவசரத்திற்கு என யாராவது உன்னை தேடி ஓடி வந்தால், அவர்களுக்கு அடைக்கலமாக இருந்தாலும் சரி, உதவிகள் கேட்டாலும் சரி, முடிந்த அளவிற்கு அதை செய்யப்பார். உன்னால் ஒருவர் மனம் மாறுதல் அடைந்தால் அது நிச்சயமாக உனக்கான புண்ணியம் தானே. இந்த உலகில் எதை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என் செல்வமே. ஆனால் இறுதியில் இந்த உலகை விட்டு போகக்கூடியவர் எவரும் எதையும் எடுத்து செல்ல முடியாது தானே. அதனால் உனக்கு கிடைக்கக்கூடியதையும் உன்னிடம் இருக்கக்கூடியதையும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய வகையில் நடந்து கொள். அமைதி நிறைந்த அடிமைத்தனத்தை காட்டிலும் ஆபத்தோடு கூடிய சுதந்திரமே மேலானது என்பதை புரிந்து கொண்டு சுதந்திரமாக இந்த உலகில் உலா வரப்பார். யாரிடமும் நீ அடிமையாகவும் இருக்க வேண்டாம், தன்மானத்தை விட்டு கொடுத்தும் வாழ வேண்டாம். உன் மனதில் நீ நினைப்பது சரிதான் என உனக்கு பட்டால் அதை அப்படியே செய்து வாழ தயாராகு. பணிவு என்பது அடங்கி போவது கிடையாது. நல்ல பண்போடு நடந்து கொள்வதுதான் பணிவு என்பதை புரிந்து கொண்டு உன்னை விட வயதில் மூத்தவர்களுக்கும் உன்னை விட மிக பெரியவர்களுக்கும் பணிவையும் மரியாதையும் கொடுத்து நடந்து கொள். உண்மையாய் இருப்பவனுக்கு இந்த ஊரே பகை ஆகும் என்பது போலதானே உன்னை எல்லாரும் பகையாளி போல நினைக்கிறார்கள். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் ஏதோ உன்னை எதிரி போல பார்ப்பதும், நீ ஒன்றுதான் சுயநலவாதியாக இந்த உலகத்தில் இருப்பது போலவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கும் தெரியும் என் செல்வமே. இந்த உலகம் எப்போதுமே பொய்யாய் பேசி சிரித்து நடிப்பவர்களைத்தானே உண்மை என கொண்டாடுகிறது. ஆனால் உண்மையாய் பேசிக்கொண்டிருக்கும் உன்னை யார் தூற்றினாலும் நீ கவலை கொள்ளாதே. பொய்யானவனை ஊரே கொண்டாடும், உண்மையாக இருப்பவனுக்கு இந்த ஊரே பகையாகிவிடும். ஏனெனில் இது கலிகாலம் அல்லவா. நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் தானமும் மட்டும்தான் உனக்கு சொந்தம் என்பதை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய நல்ல சிந்தனையோடு வாழ தயாராகு. ஒரு விஷயம் பொய் என்று தெரிந்த பின்பு அதை அறவே நீ பேச வேண்டாம் என் செல்வமே. எப்போதும் உண்மையானதையும் மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் நல்ல விஷயங்களையும் மட்டும்தான் நீ பேச வேண்டும். உன் அனுபவத்தின் மூலமாக இப்போது நீ பல விஷயங்களை புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் நேரம் வந்திருக்கிறது. யாரிடமும் நீயாகவும் பொய் பேச வேண்டாம். அதே நேரத்தில் பொய் பேசக்கூடியவர்களை நம்பி நீ ஏமாறவும் கூடாது. போலி உறவுகளை நம்பி துன்பப்படாமல் எல்லாரிடமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனுபவத்தோடு புரிந்து நடந்து கொள். அதே நேரத்தில் பணத்தை வைத்து எந்த ஒரு மனிதரையும் உறவையும் நீ உயர்வாகவோ தாழ்வாகவோ நினைக்க கூடாது. பணம் வரும் போகும்,
ஆனால் மரியாதை என்பது எப்போதும் அவர்கள் செயல்கள் காரணமாக நீ கொடுக்கக்கூடியது. அந்த மரியாதையை எப்போதும் எல்லாருக்கும் கொடுத்து பழகு என் செல்வமே. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் மாறும் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள். தவறுகளை ஏற்றிக்கொள்ளக்கூடிய தைரியம் எல்லாருக்கும் இருக்காது. என் அன்பு பிள்ளையான நீ எல்லாவற்றையும் புரிந்து நடந்து கொண்டாயே ஆனால் உனக்குள் எந்த தவறுகளும் குறைகளும் இல்லாத அளவிற்கு நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன். நீ நிம்மதியாக வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை உண்டாக்கக்கூடிய விஷயத்தையும் கவலைகளை தூண்டிவிடுகிற சிலரை சந்திப்பதையும் அவர்கள் செய்த செயலை பற்றி சிந்திப்பதையும் தவிர்த்துவிடு என் செல்வமே. நிச்சயமாக எந்த கவலைகளையும் உன்னை ஆட்கொள்ள விடாமல் நான் உன்னை காப்பாற்றுவேன். எதுவாயிருந்தாலும் கடந்து வர பழகு. ஏனெனில் இங்கு எல்லாமே சில காலம்தானே. மற்றவர் உனக்கு என்ன கொடுக்கிறாய் என்பதை பார்க்க வேண்டாம். அவர் உனக்கு கொடுக்க நினைத்தார் அல்லவா, அந்த மனமே பெரிதுதான் என்பதை புரிந்து கொண்டு யார் உனக்கு உதவி செய்தாலும் யார் உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை மகிழ்வோடு திருப்திகரமாக ஏற்றுக்கொள்ள பழகு. உன் எண்ணங்கள் என்பது யாருக்கும் எந்த வகையிலும் ஒரு நாளும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு நன்மையையும் ஆறுதலையும் அளிக்கும் விதத்தில் நடந்து கொள் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இருந்த சந்தோஷமான காலங்கள் எல்லாம் முடிந்து போய் விட்டதைப் போலவும் இப்போது இருள் சூழ்ந்த வாழ்க்கையாய் உன் வாழ்க்கை மாறிவிட்டதைப் போலவும் தவிக்கிறாயா? கவலை கொள்ளாதே. தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீன் தரையில் வந்து வாழ முடியாது என்பது போலதான் இப்போது நீ துன்பத்தில் வாழ முடியாமல் தவிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன். சொந்தங்கள் கூட பணம் இருந்தால்தானே தேடி வருகிறார்கள். இல்லை என்றால் மானம் மரியாதை இழந்து விடுமோ என்ற அச்சத்தில் எங்கே உதவி கேட்டு விடுவாயோ என்ற பயத்தில் உன் வீட்டிற்கே வராமல் ஓடி ஒதுங்கி போவார்கள். ஆனால் சரிவே இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கு இருக்கிறது? கொஞ்சம் பொறுமை கொள். சரிவையெல்லாம் சரி செய்து உன் வாழ்வில் சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். நன்றாக வேரூன்றி இருக்கக்கூடிய மரம் எவ்வளவுதான் கீழே சாய்ந்தாலும் ஒருபோதும் கீழே விழுந்து விடாது. அது நிச்சயமாக மீண்டும் மீண்டும் இந்த பூமியில் முளைத்து வளர்ந்து கொண்டே இருக்கும். நீ பார்த்திருப்பாய் தானே, முழுவதுமாக சாய்ந்து இருக்கக்கூடிய மரம் கூட சாய்ந்து வளர்ந்து போய்கொண்டே இருக்கும். அப்படிதான் எத்தனையோ கஷ்டங்களாலும் கவலைகளாலும் பிரச்சனைகளாலும் நீ சரிவை சந்தித்து சாய்ந்து கொண்டிருக்கிறாய். இருந்தாலும் நான் உன்னை உயர்த்தி காட்டத்தான் போகிறேன். உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்வமே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. இருளுக்கு பக்கத்தில் தானே வெளிச்சம் இருக்கிறது. இந்த உலகத்தை சுற்றிலும் இரவு பொழுதில் எப்படி இருள் சூழ்ந்து கொள்கிறதோ அதற்கு பிறகு சற்று நேரத்திலேயே வெளிச்சம் வந்து விடுகிறதல்லவா? அப்படி இருளுக்கு பக்கத்தில் இருக்கும் வெளிச்சம் போலவே என் அருளால் உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொண்டு வரப்போகிறேன். இருளான உனது வாழ்க்கையை ஒளி நிறைந்த பிரகாசமான சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்றப் போகிறேன். என் கடைக்கன் பார்வை ஒன்றே போதுமின் செல்வமே. உன் வாழ்க்கை போராட்டத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான நல்லது நடக்கும்படி நல்ல நேரத்தை கொண்டு வந்து விட்டேன். இனி எதற்காகவும் நீ கவலை கொள்ள வேண்டாம். பலவீனமாய் இருந்த உன் மனதிற்கு நான் பலமாய் இருக்க போகிறேன். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.